வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சிங்காரவேலர் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் கப்பீஸ் கே விஜயராகவன், இணை செயலாளர் பி ஜெகன், பொருளாளர் எஸ் நவீன் ஆகியோரின் தலைமையில் ராயபுரம் தொகுதி மீனவரணி அமைப்பாளர் ஆர் வினோத் மற்றும் இணை அமைப்பாளர் வி ரூபன் குமார், எஸ் நரேன், BABL பி தினேஷ், மீனவரணி மாநில நிர்வாகி வழக்கறிஞர் வி லேகா, BABL மீனவரணி பகுதி நிர்வாகிகள் எஸ் நரேஷ், ஆர் விஷால், எம் டில்லிபாபு, ஆர் பிரவீன், எஸ் விக்கி, எம் பிரகாஷ், கே ஸ்டீபன், எஸ் சஞ்சீவ், ஆர் பாபு ஆகியோரின் ஏற்பாட்டில் மீனவர் குலமேதை மாவே சிங்காரவேலர் 166வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நபருக்கு ஆட்டோ, ஒரு நபருக்கு தையல் இயந்திரம், 200 நபருக்கு புடவை, 200 நபருக்கு ஹாட்பாக்ஸ், 100 நபருக்கு அன்னைக்குடை, 100 நபருக்கு அரிசி மூட்டை ஆகிய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் 500 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதுதான் எங்கள் வாழ்க்கை. இதோ மீனவ மக்களுக்காக வாழ்வில் ஒளியேற்ற வந்திருக்கிறார் எங்கள் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள். அவர்களுக்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு மக்களை அன்போடு பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். நமது சின்னம் வெற்றி சின்னம். ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்றதுனால இந்த 2026 நம்ம எல்லாருமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். நம்ம எப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு
தளபதிக்கும் தெரியும். தளபதி நம்ம மாற்றத்தை கொண்டுட்டு வருவோம்னு நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை வீணடிக்காம வர 2026 தேர்தல் விசில் சின்னத்திற்கும் தலைவர் தளபதிக்கும் மறக்காம மக்கள் ஓட்டு போட்டு அவரை மாண்புமிகு முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. பகுதி மக்கள் நீங்க தான் தீர்மானிக்கணும் யார் உங்களை ஆட்சி செய்யணும், இந்த எம்எல்ஏ யார் வரணும்ட்டு. ஏன்னா நீங்க ஜெயிக்குமாறு உங்களை மறந்துட்டாரு, தோக்கடிச்சிட்டீங்க. ஐரன்ஸ் மூர்த்தி உங்களை மறந்துட்டாரு. ஆனால் உங்க வீட்டு பிள்ளை விஜய் உங்களை மறக்க மாட்டாரு. அவர் யார் வேட்பாளர் வைக்கிறாங்களோ உங்க வாக்கை வந்து விசில் சின்னத்தில் போட்டு அந்த வேட்பாளர் வெற்றி பெற செய்யணும். இந்த விழா திரும்பி சொல்றேன். இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கும் அனைவருக்கும் என் நெஞ்சால் உணர்ந்து இருக்கிறது.